ஓசூர் அருகே வழி தவறி வந்த புள்ளிமானை வேட்டையாடி புள்ளிமான் கறி விற்ற நபர்களை கையும் காலமாக பிடித்து 50,000 அபராதம் விதித்த வனத்துறை அதிகாரிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் செல்வி கார்த்திகேயனி அவர்களுக்கு தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட கூச்சுவாடி கிராமத்தில் சிலர் புள்ளி மான் கறி வைத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றதையடுத்து ஒசூர் உதவி வனப்பாதுகாவலர் இராஜமாரியப்பன் அவர்களின் உத்தரவின் பேரில் தேன்கனிக்கோட்டை வனச்சரக அலுவலர் விஜயன் அவர்களின் தலைமையில் ஐயூர் பிரிவு வனவர் வனக்காப்பாளர்கள் மற்றும் வேட்டைத்தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் கூச்சுவாடி கிராம பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கூச்சுவாடி கிராமத்தை சேர்ந்த அக்குமாரன் என்பவரது விவசாய நிலத்திற்கு அருகேயுள்ள ஓடை புறம்போக்கு நிலத்தில் மர்ம நபர்கள் புள்ளி மான் கறியை வைத்திருந்ததை கையும் களவுமாக பிடித்து விசாரித்ததில் காப்புக்காட்டு வனப்பகுதியில் இருந்து வழித்தவறி வந்த புள்ளி மான் ஒன்று கூச்சுவாடி கிராம பொது குளத்தில் விழுந்து மூச்சுத்திணறி இறந்து கிடந்ததாகவும் அதனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து வெட்டி பங்கு போட்டுக்கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து இக்குற்ற செயலில் ஈடுபட்ட தப்பைசெல்லன் கூச்சுவாடி கிராமத்தை சேர்ந்த 1 செல்லப்பன் வயது சுமார் 65 2 ராம்ராஜ் வயது 31 3 ராஜீவ் வயது 31 4 ரஞ்சித் வயது 18 5 நாகராஜ் வயது 28 6 சிவராஜ்குமார் வயது 31 7 மாரியப்பன் வயது 65 ஆகிய 7 பேருக்கு வன உயிரின காப்பாளர் ஒசூர் அவர்களால் 50,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் வனவிலங்குகளை வேட்டையாடினாலோ அல்லது வனவிலங்கு தொடர்பாக பொருட்களை வைத்திருந்தாலோ வன உயிரின சட்டத்தின் படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்தனர்.